தமிழ் கூறும் நல்லுலகுக்கு தன்னம்பிக்கை பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர் மயிலாடுதுறை முத்துக்குமாரினுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களை தான் நாம் பார்க்குறோம். இளைஞர்கள்னாலே பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க, செல்ஃபோன்லேயே உழுந்து கிடக்காங்க, நேரத்தை வெட்டியாக கழிக்கிறாங்க அப்படின்லாம் பல பேர் சொன்னாலும், ஆனால் இளைஞர்கள் எந்த காலத்துலேயும் தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் தான் இருக்காங்க. மீதி பேரை விட அவங்களுக்கு தன்னம்பிக்கையும் தேசப்பற்றும் அதிகங்கிறத தான் நாம் பார்க்க போகிறோம். இந்தியா பிரிட்டிஷ்காரங்க கிட்ட அடிமைப்பட்டு கிடந்த காலம். நின்னா குத்தம், நடந்தா குத்தம், எதுக்கெடுத்தாலும் தண்டனைன்னு கிட்டத்தட்ட அடிமை வாழ்க்கையை ஒட்டுமொத்த இந்தியர்களும் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த அடிமை வாழ்க்கைக்கு எதிராக சுதந்திரம் வேணும், விடுதலை வேணும்னு போராட்டங்கள் நிறைய நடக்க ஆரம்பிச்சுது. அந்த மாதிரி நாக்பூரில் ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துறதுக்கு விடுதலை வீரர்கள் தீர்மானம் பண்ணியிருந்தாங்க. அந்த போராட்டத்துக்கு நிறைய கூட்டத்தை கூட்டணும், நிறைய இந்தியர்களை வரவழைச்சி அவங்களுக்கு தேசப்பற்றை ஊட்டி விடுதலை உணர்வை உண்டாக்கணும், அதன் மூலமாக இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கணும்னு எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தப்ப அந்த நினப்பை, அந்த எண்ணத்தை செயலாக்குனது ஒரு இளைஞன். ஒரு 20 வயது இளைஞன் சுற்றி பம்பரம் மாதிரி போனான். சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கிராமங்களுக்கும் போனான். நாக்பூரை சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை ஊருக்கும் போய் அங்கே இருந்த இந்தியர்கள்ட்ட, மக்கள்கிட்ட பேசி ஒரு எழுச்சியை உண்டாக்குனான். எல்லாரும் வாங்க, போராட்டத்தில் கலந்துங்க, அப்போ தான் வெள்ளையர்களுக்கு நம்மளை பார்த்து ஒரு பயம் வரும், நம்ம நாட்டுக்கு சீக்கிரம் விடுதலை கிடைக்கும்னு ஊராக கிராமமாக போய் மக்கள்கிட்ட ஒரு எழுச்சியை உண்டாக்கினான். அவனுடைய பேச்சையும் வேகத்தையும் தைரியத்தையும் பார்த்து அவனுக்காகவே பல்லாயிரக்கணக்கான மக்கள் நாக்பூருக்கு திரண்டு வந்தாங்க. மக்களோட கூட்டத்தை பார்த்து வெள்ளைக்காரங்க அசந்து போயிட்டாங்க. இவ்வளவு கூட்டம் எப்படி வந்தது? இந்த மக்களுக்கு, அதுவும் கிராமத்து மக்களுக்கு யார் இந்த அளவுக்கு விடுதலை உணர்வை உண்டாக்குனது, யார் எழுச்சியை உண்டாக்குனது, எப்படி இது நடந்ததுன்னு பயந்து போனாங்க. அதுக்கு காரணமாக இருந்தது யாருன்னு விசாரணை பண்ணாங்க. அதில் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தது, இப்படிப்பட்ட கூட்டத்தை கூட்டினது, இந்தியர்களுக்கு விடுதலை உணர்வை ஊட்டினது ஒரு 20 வயது இளைஞன், சின்ன பையன்னு கண்டுபிடிச்சாங்க. அந்த இளைஞனுடைய பெயர் ஜம்னாலால் பஜாஜ். நீ ஊராக போயிருக்க, மக்களை தூண்டி விட்டுருக்க, இது தேச துரோகம்னு சொல்லி அவனை கைது பண்ணி நீதிமன்றத்தில் நிறுத்தினாங்க. ஒவ்வொரு ஊராக போய் மக்களை போராட்டத்துக்கு தூண்டி விட்டுறதுக்கு அவன் வச்சிருந்த மோட்டார் பைக்கையும் பிடுங்கி நீதிமன்றத்தில் ஒப்படைச்சாங்க. வெள்ளைக்காரன் நீதிபதி விசாரணை நடத்தினார். நீ பண்ண தேச துரோக குற்றத்துக்கு உனக்கு 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. அது மட்டும் இல்லாமல் மக்களை ஒன்று சேர்க்கறதுக்கு நீ வச்சிருந்த உன்னுடைய மோட்டார் பைக்கை நாங்கள் எல்லாருக்கும் முன்னாடி கடை வீதியில் ஏலம் விட போகிறோம். அதை எந்த மக்களுக்காக நீ ஓடி உழைச்சியோ, எந்த மக்களுக்கு விடுதலை உணர்வை ஊட்டுனியோ அதே மக்கள் ஏலத்தில் எடுப்பாங்க. அதை பார்த்து நீ கஷ்டப்பட போகிறன்னு நீதிபதி சொன்னார். உடனே அந்த இளைஞன் வேகமாக சிரித்தான். நீதிமன்றமே அதிர்ந்து போகிற அளவுக்கு உழுந்து சிரித்தான். நீங்கள் வேணா எனக்கு 2 வருஷ கடுங்காவல் தண்டனை விதிச்சிருக்கலாம், அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் என்னுடைய மோட்டார் பைக்கை என்னுடைய இந்திய மக்கள், என்னுடைய சொந்த சகோதரர்கள் ஏலத்துக்கு எடுப்பாங்கன்னு சொன்னீங்களே, அந்த பகல் கனவு மட்டும் நீங்கள் காணாதீங்க, ஒரு காலத்துலேயும் அது நடக்காது, நீங்கள் ஏமாந்து போகிறீங்கன்னு சொன்னான். உடனே கோவப்பட்ட ஆத்திரமடைஞ்ச அந்த நீதிபதி அவனை உடனடியாக சிறைக்கு அனுப்புனார். நான் சிறைக்கு போனாலும் நான் சொன்னது தான் நடக்கும், என்னுடைய மோட்டார் பைக்கை யாரும் ஏலம் எடுக்க மாட்டாங்க, சுதந்திர உணர்வுள்ள எந்த இந்தியனும் அந்த ஏலத்திலேயே கலந்துக்க மாட்டான்னு திரும்பவும் நீதிமன்றமே அதிர்ற அளவுக்கு ஒரு சிரிச்சிட்டு சிறைச்சாலைக்கு போயிட்டான். அதே மாதிரி வெள்ளையர்கள் சொன்ன அந்த நாளும் வந்தது, ஏலமும் நடந்தது. காவலர்கள்லேருந்து ஆரம்பித்து வெள்ளை அதிகாரிகள்லேருந்து ஆரம்பித்து எல்லாரும் அந்த நாக்பூரில் இருந்த ஒரு கடத்தருவில் ஒன்று கூடி இருந்தாங்க. அந்த மோட்டார் பைக்கையும் எடுத்துகிட்டு வந்தாங்க, ஏலத்தை ஆரம்பித்தாங்க. எந்த இந்தியனும் அந்த ஏலத்தை திரும்பி கூட பார்க்கல. 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. ஒரு தடவை ஏலத்தை நடத்தினாங்க, 2வது தடவை ஏலத்தை நடத்தினாங்க. வெள்ளைக்கார அதிகாரிகளுக்கும் காவலர்களுக்கும் பெரிய ஏமாற்றம். சிறையில் இருக்கக்கூடிய அந்த ஜம்னாலால் பஜாஜ் சொன்னது தான் நடந்ததுன்னு ஏமாந்து போய் அந்த பைக்கை எடுத்துக்கிட்டு திரும்பவும் நீதிமன்றத்திலேயே ஒப்படைச்சாங்க. அன்பிற்கினியவர்களே, இதுதான் தேசப்பற்று என்பது. இவர்கள்தான் இளைஞர்கள் என்பவர்கள். நன்றி, வணக்கம்.